வேலூர் மீட்டிங் வந்திருக்கீங்க. தளபதி என்ன பேசினாரு, எந்த அளவுக்கு உங்களுக்கு கான்பிடன்ட் கொடுத்திருக்காரு? தளபதி இன்னைக்கு தான் எங்களுக்கு கான்பிடன்ட் கொடுக்கணும், இல்லை என்னைக்கு அரசியலுக்கு ஆள் அடியெடுத்து வச்சாரோ அன்னைக்கு கான்பிடன்ட்லாம் கொடுத்தாரு. மேக்சிமமா தளபதி பேசுறதே நம்மளுக்காக தான், பெண்கள் பாதுகாப்புக்காக மட்டும்தான். அரசியலுக்கு தேவையா ஆட்சியாளர்களுக்கு தேவை பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறது தான். இந்த இலவசம்ல அதுக்குள்ள அதுதான். அதுவும் இலவசம்ல யார் பண்ணது யாருக்கு தெரியுங்க? நம்ம காசை எடுத்துட்டு நமக்கே தரதா இலவசம்? 4 வருஷமா கொடுக்காத இலவசம் 5வது வருஷம் மட்டும் எதுக்கு? எலெக்ஷன் கிட்ட வருது இல்ல, 5,000 வேலூர்ல டைம் வெற்றி எப்படி உறுதி செய்யப்படும் நம்புறீங்க? வேலூர்ல மட்டும் இல்ல, தமிழ்நாட்டிலேயே வெற்றி உறுதி செய்யப்பட்டது. எவ்வளவு தடைய மீறி இந்த மீட்டிங்கை நடத்திருக்கோம்னு எங்களுக்கு எல்லாம் தெரியும். ஒவ்வொரு மீட்டிங்கும் போடுற ஒவ்வொரு தடையும் எங்களுக்கான வெற்றியின் ஒவ்வொரு ஸ்டெப் தான். ஏறிட்டே வந்துட்டோம். இனி எவ்வளவு தடை போடுறீங்களோ போடுங்க, அதெல்லாம் ஒடிச்சு ஒவ்வொரு மீட்டிங்கும் சக்சஸ்ஃபுல்லா கண்டக்ட் பண்ணுவோம். இப்ப கூட்டணி இல்லாம களத்துல நிக்கிறீங்களா, இல்ல ஏதாவது கூட்டணி எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களா? இல்லையே, கூட்டணி எதுக்கு? அரசியல ஜெயிக்கணும்னா மக்கள் படம் வேணும். கூட்டணி வச்சு ஜெயிச்சிட முடியுமா? 100 கூட்டணி வச்சுக்கிட்டு 100 கூட்டணி தலைவரால மட்டும் ஜெயிச்சிட முடியுமா? மக்கள் படம் இருந்தா மட்டும் தான் அரசியல் ஆட்சி பிடிக்க முடியும். அதுவும் தளபதி வந்தது அரசியல் ஆட்சி பிடிக்கிறது இல்ல, தன்னை நம்பி இருந்த மக்களை ஏமாத்துறாங்க. அந்த மக்களுக்காக சட்டமன்ற தேர்தலில் நம்பர் 1 கட்சியா இருப்பீங்களா, நம்பர் 2 கட்சியா இருப்பீங்களா, ஆளுங்கட்சியா எதிர்கட்சியா இருப்பீங்களா? மேக்சிமம் அந்த பேச்சுக்கே இடம் இல்ல சார். நம்பர் அதையும் தாண்டி அவங்க ஜெயிச்சாங்கன்னா முழுக்க ஊழலாலையும் பணத்தாலையும் தான் ஜெயிக்க போறாங்க. மக்கள் மனசுல ஆல்ரெடி ஜெயிச்சாச்சு. விஜய் முதலமைச்சர் ஆவாரா? டவுட்டே வேணாம். இப்பவே தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சரே தளபதி தான்.